அதாவது குழந்தை திருமணத்தை தடுக்க அரசு என்ன முயற்சி எடுக்கிறீங்கன்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு கடந்த 4 வருஷங்களாகவே நம்ம வந்து தொடர்ச்சியா விழிப்புணர்வு பண்றோம். பள்ளிகள்ல வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய விழிப்புணர்வு பண்ணோம். அதுபோல மகளிர் குழுக்கள், அந்த பெற்றோர்கள் எங்கு நம்ம அதிகமா அந்த நிகழ்வு நடக்கிறதோ, திருவள்ளூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திருத்தணியை ஒட்டி அந்த ஒரு பிளாக்ல இருக்குது. அதுபோல தேனியில இருக்குது, மதுரையில இருக்குதுன்ற மாதிரி ஆங்காங்கே அந்த இடங்கள்லாம் வந்து விழிப்புணர்வு அதிகம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 18 வயசு முடியணும் அப்படின்னா தான் பிள்ளைங்களுடைய அந்த ஒரு குழந்தை பிறதுக்கு ஏற்ற ஒரு உடல் கூறு, உடல் ஆரோக்கியம் பிள்ளைங்களுக்கு ஏற்படும் பெண்களுக்குலாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம புதுசாக சந்திச்சுக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ டீனேஜ் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. அந்த டீனேஜில் இது வந்து 18 வயசுக்கு முன்னாலே கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தரும்போது நம்ம அவங்கள மறுபடியும் அந்த குடும்பத்தை போய் பார்க்குறோம், பிள்ளைங்களை பார்க்குறோம், கேஸ் போடுறோம், வழக்கு போடுறோம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா, அவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க. அதனால் அதையும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, உங்களை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸும் கொடுக்க வேண்டியிருக்கு. அது போல் இன்னொரு கேஸ் என்னென்னா, இதில் அரேஞ்சு மேரேஜ் மட்டும் இல்லாமல் அவங்களாவே தானாகவே முன் வந்து திருமணம் செய்கிற அந்த லவ் அஃபேர்னால கல்யாணம் பண்ணுறது வந்து இந்த இந்த குழந்தை திருமணத்தில் தான் சேர்க்கப்படுது. அந்த பிரிவின் கீழே அந்த சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கும். அதனால் ரிப்போர்ட்டை வந்து அதிகமாக தான் தெரியுது. அதில் ரெண்டும் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ் வந்து கம்மியாயிருச்சு, அநேகமாக நிறைய குறைஞ்சிருக்குது. ஆனால் இந்த இந்த காதல் திருமணங்களோட எண்ணிக்கை அந்த 18 வயசு முடிய முன அநேகமாக சில இடங்களில் நடந்துறதுனால அந்த எண்ணிக்கையும் இதோடு சேர்த்து பார்க்கப்படுகிறது. ஆனால் விழிப்புணர்வுன்றது 4 வருஷங்களில் இந்த துறையின் சார்பில் நல்ல முறையில் பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட, தாய்மார்கிட்ட விழிப்புணர்வு செய்து வருகிறோம்.